ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்கள் அத்துணை பேரும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த வாரம் இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். நவம்பர் 2 முதல் 8ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. இதனுடைய அதிபதி சந்திர பகவான் 2.25 நாள் ஒரு ராசியில் இருப்பார். அவர் 12 ராசியும் ஒரு மாதம் ரவுண்ட் பண்ணுவார். நம்ம வார பலனை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் இந்த ராசிநாதன் எங்கே இருக்கார்? சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் உங்களை பொறுத்த வரலையும் ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அதுக்கப்புறம் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு போயிடுறேன். இந்த 9ஆம் இடத்துக்கு வரும்பொழுது குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகமாகிறது. அது மட்டும் இல்லை, அந்த சந்திரனை குரு பார்க்க போகிறார். 10ல் சந்திரன் இருக்கிறது சிறப்பு, 11ல் சந்திரன் உச்சம் அடைவதும் சிறப்பு. ஸோ உங்களை பொறுத்த வரலையும் இந்த சந்திரன் ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துல இருந்தாலும் ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது, நல்லதே செய்யும். ஏன்னா மேஜராக இருக்கிறது நல்ல இடமா தான் இருக்கார். இப்போ ராசிநாதன் நல்ல இடத்துல இருக்கிறது சிறப்பு. ராசியில் குரு இருக்கிறது இன்னும் சிறப்பு. அவர் யாருங்க? பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி போய் ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான காலம் வந்தாச்சு, ஆரம்பித்தாச்சு அப்படின்னு சொல்லணும். இனி உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் தாங்க நடக்கும். குரு எப்போ கடகத்துக்கு வந்துட்டாரோ இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்கள் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இனி உங்கள் பாடு கொண்டாட்டம், உங்களுக்கு திருவிழா காலம்னே சொல்லணும். அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இது வரைக்கும் நீங்கள் எதாவது நிறைய பெண்டிங்கில் வச்சுருப்பீங்க, காரிய தடைகள் ஏற்பட்டு அப்படியே பாதியில் நின்று போயிருக்கோம். இப்போ அதெல்லாம் கைகூடி வரும். அற்புதமான நேரம், பாக்கியமான ஒரு சூழலுங்க. ராசியில் குரு உச்சம் அடைவது என்பது மிக மிக சிறப்பு. அதிலே குறிப்பாக யாரெல்லாம் கல்விக்காக வெளிநாடு போகிறீங்க பிள்ளைங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கோர்ஸு கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அங்கே போய் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு. அது நிறைய பிள்ளைகளுக்கு, இந்த கடகராசியில் பிறந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நடக்கும். தந்தையால் யோக பாக்கியங்கள். தந்தை உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருப்பார். ஏன்னா 9 கூடியவன் குரு ராசியில் அமர்ந்திருக்கிறார். நான் இருக்கிறேன்யா, உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லுவார் உங்கள் தகப்பன். அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும். அப்படி அவருடைய சகாயம் இருக்கும், அவருடைய ஆதரவு இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். 2ல் கேது இருக்கப்படாது. 2ல் கேது இருந்தால் குடும்பத்தை நல்லா பிரிப்பார். எல்லாரையும் எல்லா கணவன்மாரையும் பிரிச்சிட மாட்டார். யாரெல்லாம் பிரியணும்னு ஒரு விதி ஜாதகத்தில் இருக்கோ அவங்கள பிரிச்சுடுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லோருமே எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை, கணவன் மனைவி மட்டும் இல்லை. இங்கே பாருங்கள், கணவன் மனைவிக்கு சண்டை வராது. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க.
நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் மற்ற குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்களால் வீடு அவங்க பங்குக்கு எல்லாம் மல்லு கட்டி நிற்பாங்க, சண்டை போடுவாங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். கேது 2ல் இருக்கார். அதனால் இருக்கிறத சுருக்குவார். வருமானம் நிறைய வரணும், ஆனால் பெருசாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும், ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. பேசுவதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். நமக்கு நேரம் சரியில்லைன்னா ஆளை கொள்கிறோம். அதான் அந்த ஒரு சொல்லாலே உங்களை அதில் பாதாளத்தில் போயிடுவீங்க. ஆனால் 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார். எடுக்கின்ற முயற்சி வீரிய தைரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ வீரிய தைரிய ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா ஒரு வீரியமாக தைரியமாக எடுத்து எதையும் செய்வீங்களான்னா அது கேள்விக்குறி தான். எடுக்கிற காரியங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஜெயிக்காதுன்னு சொல்கிறத விட, அதாவது தோல்வி வரும்னு சொல்கிறது இல்லை, சக்ஸஸை வந்து தள்ளி போகும்னு சொல்லணும். இன்றைக்கி முடிய வேண்டிய காரியம் நாளைக்கு தான் முடியும் அப்படின்னு சொல்லணும். இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு நீங்கள் தான் எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். செலவு நீங்கள் தான் பண்ணணும். குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்கும்னு நினச்சி கிளம்புவீங்க, அது கட்சியில் அகைன்ஸ்டாக மாறும், செலவில் முடியும். பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மற்றபடி 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 4ல் ஆட்சி பீடம். சூப்பரியா, அருமை. 2க்குடைய சூரியன் 4ல் இருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார். சூப்பர். புதன் அவர் 3க்கும் 12க்கும் உடையவர் தான். இருந்தாலும் முக்கூட்டு கிரகங்கள் 5ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்தில் இருப்பது சூப்பரோ சூப்பர். அப்போ உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். மன தைரியம் வந்துடும், ஆரோக்கியம் சுகமாக இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய இடம். பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க. கண்டிப்பாக அது அந்த யோசனையை நீங்கள் அடாப்ட் பண்ணுவீங்க. சுப நிகழ்ச்சியில் முடியும். இல்லை வீடு கட்டலான்னு நினைப்பீங்க, இல்லை ஃப்ளாட் வாங்கலான்னு நினைப்பீங்க, அதுவும் நடக்கும். உங்கள் அபிலாஷை என்னவோ அது நிறைவேறும். ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணுறது, வீட்டை அலங்காரம் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவீங்க. ரொம்ப சிறப்பாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, எல்லாம் சுக்கிரன் 4ல் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நாடக நடிகர்கள், அதில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, நகை வியாபாரிகள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், துணி வியாபாரிகள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. 5ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பீடம் இருக்கிறார். அவர் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் 5க்கும் 10க்கும் உடையவர் செவ்வாய். குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. பிள்ளைகளால் வளர்ச்சி, பிள்ளைகளால் பெருமை, பிள்ளைகளுக்கு என்ன கோத்திர சாரணமோ சேர்த்து விடுவீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்டரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷத்தை குறையே கிடையாது. இது நாள் வரைக்கும் இந்த கடகராசி என்பவர்கள் சந்தோஷமாக இருந்ததே இல்லை. ஏன்னா 7ஆம் பாவம் அடிபட்டு போகும், 5ஆம் பாவம் அடிபட்டு போகும். அப்போ கணவன் மனைவி இடையே சண்டை, நண்பர்களால் பிரச்சனை,
பிள்ளைகளுடைய நிலை சரி இருக்காது, இப்படிலாம் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், ரசாயன துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மெடிக்கல் ஃபீல்டு, அதையும் தாண்டி உங்களுக்கு விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், ப்ரைவேட் செக்யூரிட்டி, யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது. குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு உங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி, இல்லை இப்போ 5 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கும் சரி, இப்போ ஏதோ ஒரு நல்ல தகவல், சூப்பரான தகவல் வரப்போகுது. 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 6க்குள்ளேயும் உச்சம்தான் இருந்தாலும், இந்த 6க்குள்ளேயும் உச்சம் பெற்று ராசியில் அமர்ந்திருக்கிறார் குரு. இருந்தாலும் 6ஆம் இடத்தை சனி பார்ப்பது எதிரிகளால் தொல்லை ஏற்படும். யார் எதிரி யார் நண்பன்னு தெரியாது. அவனே டீ வாங்கி கொடுப்பான், தோல் மேலே கை போடுவான், கட்சியில் அவனே உங்களுக்கு ஆப்பு வைப்பான். இதுதான் நடக்கும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கடன் சுமை இருப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு கடன் எப்படி ரீபே பண்ணுறதுன்னு ஒரே யோசனையில் இருப்பீங்க. இந்த கடன் பொறுத்தவரையும் செவ்வாய் ஓரையில் கடனை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கடன் கொஞ்சம் கொஞ்சமாக பைசலாகும். அதுதாங்க. மற்றபடி குளிகை நேரத்தில் கூட கடனை கொண்டு போய் கட்டலாம். கடன் சீக்கிரம் கடன் அடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையும் இந்த வேலை பார்க்குற இடத்துல கூட இருக்கிறவங்க சபார்டினேட்டு சரியாக உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. 8ல் ராகு இருக்கார். அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் விழிப்புணர்ச்சியாக இருந்து கொள்ளுங்கள். அசிங்க அவமானத்தை கொடுத்துரும். இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இது போல் எங்கேயாவது யாரோ ஒரு பழக்கமே இல்லாத தேவையில்லாத ஒரு சண்டை, சச்சரவு, கைகலப்பு இதெல்லாம் ஏற்படும். போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்காக இல்லைன்னா அடுத்தவங்களுக்காகவாவது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வம்பு எடுக்கணும் போக வேண்டிய சூழல் ஏற்படும். ஏன்னா 8ல் ராகு இருந்தால் ரொம்ப அநியாயத்துக்கு அசிங்கப்படுத்துவார். ஆனால் வெளிநாடு போகணும்னு போயிட்டீங்கன்னா எஸ்கேப், எந்த குறையும் இல்லை, சூப்பர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 9ல் சனி இருக்கக்கூடாது. சனி இருந்தால் பாக்கியத்தில் தடை, தந்தைக்கு பிரச்சனை, தந்தைக்கு தொழிலில் பிரச்சனை, தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு, இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து வெளியூர் வெளிநாடு ஒரு ஆன்மீக பயணம் போகலான்னாலும் அது தடை ஏற்படும். தீர்த்தாத்திரை போகிறதுக்கு எல்லாம் ஸ்டெப் எடுப்பீங்க, கட்சியில் ஏதோ ஒரு தடை இருக்கும். அந்த 9ஆம் இடத்தில் சனி இருந்தால் அந்த ஒரு நிலை. ஆனால் குரு பார்க்குறாரு, இந்த தடைகள்லாம் விலகுங்க. குரு பார்க்க கோடி நன்மை, பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஜாலியாக தீர்த்த யாத்திரை போவீங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். அவர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். பாக்கியத்தில் நிறைவு இருக்கும், நிறைவான ஒரு சூழல் இருக்கும். இருந்த போதிலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 11ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்கிறார். அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு தொழிலில் லாபம் நல்லது நடக்கும், பொருளாதாரத்தில் நல்லது நடக்கும். ஆனால் 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதமாகும். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த 10 குறைவன் 5ல் ஆட்சி பீடம் ஏற்பட்டு 11ல் பார்ப்பதால் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அற்புதமான காலம். செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் யாராக இருந்தாலும், இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், புரோக்கரேஜ் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் சூப்பரான டைம். நல்லா சம்பாதிப்பீங்க, சாதிப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். எப்போ குரு கடகத்தில் வந்து உச்சம் அடைஞ்சாரோ இனி உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பித்தாச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் 8ல் ராகு இருப்பதால் ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஆயத்திருந்தாலும் சொல்லுங்கள். துர்கைக்கு வழிபாடு பண்ணிக்கங்க. சனி 9ல் இருந்து குரு பார்க்கறதால ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க. ஆனால் ஐயப்பனா மாலை போட்ட வேண்டிய சீசன் வந்தாச்சு.
அதனால் நீங்கள் ஐயப்பனுக்கு மாலை போடலாம், ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம், ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம். 2ல் கேது இருக்கார். அதனால் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஓம் அமிர்த கேதுவே நமக, இல்லை ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. சந்தோஷங்கிறது இனிமே தாங்க உங்களுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு தெளிவை பார்க்கலாம், ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். ஒரு அற்புதமான நேரம் வந்தாச்சு. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.